ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக மைசூர் போயிருந்தப்போ பக்கத்தில் போர் அடிக்குதுன்னு பக்கத்துலேயே இருந்த ஒரு பார்க்குக்கு விசிட் பண்ணேன். அந்த பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி இந்த எலிஃபென்ட் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பொம்மை எல்லாம் வச்சிருந்து சூப்பராக கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க. ஈவினிங் வாக்குக்கு ஒரு உகந்த இடம் பார்க்குன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க் காமிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த மைசூரில் இருக்கிற இந்த பார்க்கு அவங்க எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உதயகிரியில் இருக்கு. உதயகிரி மைசூரில் இருக்கு. அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கில் முன்னாடி எப்படி இருக்குது, ட்ரீஸ் எல்லாம் வச்சு அந்த க்ரீனரியெல்லாம் எப்படி பார்க்குறக்கே ரம்யமாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஃபுல் சரௌண்டிங்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நமக்கு நீட்டாக வந்து நம்ம குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக பெஞ்சஸ் எல்லாம் போட்டு அந்த பெஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஒரு இது ஈவினிங் டைம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 o'clock டைமிங்ஸில் நான் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது காமிச்சிருக்கேன். அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் நீட்டாக ட்ரிம் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பக்கத்தில் பார்க் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு வாக் போயிட்டு நம்ம நீட்டாக ஒரு ஷட்டில் காக் விளையாடிட்டு நீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரக்கு ஒரு உகந்த இடம்னே சொல்லுவேன். நமக்கு போர் அடிக்கும் போது கிட்ஸ் போர் அடிக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு வாக் கூட்டிகிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உகந்த இடம். நீங்கள் உதயகிரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நேஷனல் பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பார்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். இது நான் நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டேன். இது ஒரு குட்டி பார்க்கு தான், பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் அந்த முன்னாடி அந்த எலிஃபென்ட் ஸ்டாச்சு இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கேமல் ஸ்டாச்சு நான் உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க அந்த எலிஃபென்ட் ஸ்டாச்சுலேருந்து அப்படியே நான் வந்துட்டே இருக்கனால உங்களுக்கு அப்படியே ரைட் சைடே காமிச்சிட்டு இருக்கேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் இருந்துச்சு. பட் அந்த ஃபவுண்டனில் தண்ணி வரல. உங்களுக்கே தெரியும் கர்நாடகாவில் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குன்னு. அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ அதனால் இந்த வாட்டர் ஸ்கேசிட்டினால மேபி இந்த ஃபவுண்டன் ஆஃப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்படியே வந்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் எண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுற ஏரியா மாதிரியும் இருந்துச்சு. அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம்னே சொல்லுவேன் இந்த குட்டி பார்க்கு. ஸோ நம்ம வாக்கும் போய்க்கலாம், குட்டிஸை கூட்டிகிட்டு வந்து விளையாடவும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே நான் என் குட்டியோட வந்தப்போ தான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சில பிளான்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. மீதிப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ 90% ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. அப்படியே இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுறேன். ஸோ இதோட முடியுது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 1 feet டிஸ்டன்ஸ்லேயே தான் அந்த கேட் இருக்குது. பேக் சைட் கேட்டு அதோட முடியுது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்துக்கலாம், பேக் சைட்லேயும் வந்துக்கலாம். ஸோ அந்த பேக் சைடில் அந்த கேட்டோட அது முடியுது. அப்படியே நான் சுற்றி பார்த்தீங்கன்னா இதோட